ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம நேற்று வந்து இங்கிலீஷில் ஒரு போயம் ஆஸ் வெல் அஸ் ப்ரப்போசிஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து லெட்டர் ஸ்பீக் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2ஓட அஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த யூனிட்டோட கண்டினியூஷனாக இது போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். லெட்டர் ஸ்பீக் அப்படிங்கிறதுல என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் வாசிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம இங்கிலீஷ்லையே பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேசுகிறதுக்கான கான்வர்சேஷனை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு இவங்க வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தால் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸாக உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. இப்போ வேறு ஒருத்தவங்க உங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரியான லொக்கேஷனில் நீங்கள் பேசணும்னு வரும்போது இந்த அளவுக்கான கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அப்படிங்கிறனால அவங்களே ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி இந்த சுச்சுவேஷன் நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்குற சினாரியோ என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸில் வந்து டிக்கெட் வாங்க போகிறாங்க. ஸோ அந்த டிக்கெட் வாங்கும்போது என்னென்ன கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் வந்து டிக்கெட் கேட்குறான். ஹலோ சார், கிவ் மீ டிக்கெட் டு ட்ரிச்சி. எனக்கு வந்து ட்ரிச்சிக்கு போகிறதுக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அவரை வந்து க்ரீட் பண்ணுறான், ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, கிவ் மீ டிக்கெட் டு ட்ரிச்சி. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்கன்னா எந்த ஊருக்கு நீங்கள் டிக்கெட் வேணுமோ அந்த ஊரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். கிவ் மீ டிக்கெட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அவங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், எத்தனை டிக்கெட் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது எத்தனை டிக்கெட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா, ஹவு மெனி டிக்கெட்ஸ் டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளவு டிக்கெட் வேணும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒன்லி 1 டிக்கெட் சார். ஸோ உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட்டோட கவுண்ட் சொல்லிக்கலாம். இவருக்கு வந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் தேவைப்படுது, அதனால் ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மல்டிபிள் டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை கவுண்ட்டோ அத்தனை கவுண்ட்டுக்கான டிக்கெட்டை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கான ரேட் எவ்வளோங்கிறத அவர் சொல்கிறார். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இட் காஸ்ட் 120 rupees. ஸோ அதோட டிக்கெட்டோட விலை எவ்வளோனா 120 ரூபாய். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் காஸ்ட் 120 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. So here it is அப்படின்னு சொல்லி they are getting it, and here is your ticket and change. ஸோ 120 rupees வந்து here it is அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த டிக்கெட் as well as 120 ரூபாய்க்கு வந்து 120 ரூபா வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல அவங்க. ஸோ தட் அவங்க வந்து ஒரு 200 ரூபா அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கான ரிட்டர்ன் அவங்க கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஹியர் இஸ் யோர் டிக்கெட் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் இவ்வளோ நமக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த பேலன்ஸை அவங்க கொடுக்குறாங்க. வாட் டைம் டஸ் த பஸ் லீவ்? ஸோ எப்போ வந்து பஸ்ஸு கிளம்பும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் டஸ் த பஸ் லீவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அவங்க எத்தனை மினிட்ஸில் போகும்னு சொல்கிறாங்கன்னா 5 minutes கிளம்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பஸ் லீவ்ஸ் இன் 5 minutes. வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட்? காலை சாப்பாட்டுக்கு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவீங்களான்னு கேட்குறதுக்கு வில் யூ ஸ்டாப் த பஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட்? எஸ், வி வில் ஸ்டாப் இன் அலத்தூர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவங்க வந்து ஆமாம் நாங்கள் நிப்பாட்டுவோம், எங்கே நிப்பாட்டுவோம் அந்த நிப்பாட்டுறதுக்கான லொக்கேஷனை சொல்கிறாங்க. ஸோ எஸ், வி வில் ஸ்டாப் இன் அலத்தூர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். when will we reach ட்ரிச்சி? ட்ரிச்சி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை எப்போ போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு when will you reach ட்ரிச்சி, when will we reach ட்ரிச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. we will reach ட்ரிச்சி by 12:30 PM. ஸோ 12:30 PMக்கு நீங்கள் வந்து ட்ரிச்சி ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸாக தேங்க்யூ சார்ன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை எண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு சர்டன் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டஸ் திஸ் பஸ் கோஸ் டு? நீங்கள் இப்போ கேட்கும்போது இந்த பஸ்ஸு நீங்கள் நினைக்கிற ஊருக்கு போகுமா அப்படின்னு கேட்கணும். இந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகுமான்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டஸ் திஸ் பஸ் கோஸ் டு, எந்த ஊருக்கு போகுமான்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் பண்ணோம், டஸ் திஸ் பஸ் கோ டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணணும். ஹவு மச் இஸ் அ டிக்கெட் டு? எவ்வளோ அந்த டிக்கெட்டோட விலை அப்படிங்கிறத நீங்களே கேட்கலாம். ஸோ ஹவு மச் த டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ எந்த ஊருக்கு நம்ம போகிறோமோ அந்த ஊரோட பேரை போட்டு ஹவு மச் இஸ் அ டிக்கெட் டு ட்ரிச்சி அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். இல்லை ஹவு மச் இஸ் அ டிக்கெட் டு சென்னை அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கலாம். கிவ் மீ அ டிக்கெட். ஸோ கொடுக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னால் கிவ் மீ அ டிக்கெட். when will you start the bus? எப்போ வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதில் என்ன கேட்டிருந்தாங்க இங்கே, what time does the bus leave அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைனா when will you start the bus அப்படின்னு சொல்லியும் நம்ம கேட்கலாம். ஓகே,
ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸாக அவங்க கிட்டேருந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மச் இஸ் அ டிக்கெட்டுன்னு கேட்கும் போது கிவ் மீ 120 rupees அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் எப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறது வி ஆர் லீவிங் இன் 5 minutes, வி ஆர் அபவுட் டு லீவ். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ கிளம்புவோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் லெட் அஸ் ரீட் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டோரி பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு பேராகிராஃபாக ரீட் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃப்கான மீனிங்ஸை நான் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறேன். கூட நீங்களும் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரீடிங் ஸ்கில்ஸும் கொஞ்சம் டெவலப் ஆகும். நந்தினி அண்ட் இந்த டாபிக் தட் இஸ் இந்த ஸ்டோரி பேர் என்ன அப்படின்னா அ ட்ரூ ஃப்ரெண்ட். Nandini and Pandi were good friends since childhood. They lived in a same street, so they were always together. Every day Pandi would stop at her home on the way to the school. Both would walk to school, chatting and playing. Sometimes they would race home from school. They always took part in school activities together. They helped each other in their lessons. ஸோ இது இந்த ஸ்டோரியில் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நந்தினி அண்ட் பாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க 2 பேருமே ஒரே ஏரியாலையும் இருக்கிறனால அவங்க 2 பேரும் எப்போதுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எப்போதுமே பாண்டி வந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நந்தினியோட வீடு வரும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு நந்தினியும் கூட கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியும் போவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது ரேஸ் வச்சு யார் ஃபஸ்ட்டு ஓடி போய் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி ரேஸ் வச்செல்லாம் விளையாடிக்கிறாங்க. அண்ட் ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளோட ஸ்டடீஸில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஒன் டே ஆஸ் யூஷுவல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். Pandi asked her, "Why are you sad?" She did not answer. Instead, she shook her head. "Did your parents scold you?" asked Pandi. She did not answer him. He grabbed her bag and said excitedly, "Catch me if you can." But she did not respond. Pandi stopped and gave the bag back. They walked silently to the school. ஸோ ஆஸ் யூஷுவல் இவன் வந்து நம்ம ஊருக்கு அவனோட ஸ்கூலுக்கு போகும்போது நந்தினியோட வீட்டில் நின்றுட்டு தானே போவான். ஸோ அன்றைக்கி வந்து நந்தினியோட வீட்டிலேருந்து நின்றுட்டு இவளை கூப்பிட வரும்போது நந்தினி வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. உடனே இவன் ஏன் நீ சோகமாக இருக்க, அம்மா அப்பா எதுவும் திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறான். அதுக்கும் அவள் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் சும்மா தலையை மட்டும் ஆட்டுறா. அப்புறமேட்டுக்கு சரி அவளை வந்து நம்ம வந்து எந்தூசியாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட பேகை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ என்ன நீ பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி எக்ஸைட்டடாக பண்ணி பார்க்குறான். அப்பயுமே அவள் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவளோட பேக் அவன்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் சைலண்ட்டாக விளையாடாமல் பேசாமல் அவங்க மட்டுக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நந்தினி walked into the classroom slowly, her eyes glued to the ground. She looked sad. "Did someone scold you?" asked one of her friends in the class. Nandini shook her head. She sat down with her head bowed down. The teacher entered the classroom and started calling out the names for the attendance. Nandini did not answer when teacher called her name. ஸோ என்ன ஆகுது, இவங்க வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே அவள் மெதுவாக போகிறா. அவள் வந்து கீழே குனிஞ்சிட்டே போயிட்டுருக்கா. ஓகே, யாரையுமே ஃபேஸ் பண்ணாமல் கீழே மட்டும் குனிஞ்சிட்டே போகிறா. ஸோ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாராவது திட்டினாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை யாரும் என்ன திட்டல அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டிக்கிறா. கிளாஸ் ரூம்குள்ளே டீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் அட்டண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அட்டண்டன்ஸ் வந்து நேம் ஒருத்தருக்கா கூப்பிடும்போது நந்தினியோட நேம் வரும்போது நந்தினி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. அவள் வாட்டுக்கும் அமைதியாக இருக்கிற, மேம் கிட்ட ப்ரெசென்ட் அப்படிங்கிறத சொல்லலை. The teacher was annoyed. This time she called her name louder, Nandini, and then she raised her hand but did not answer. The teacher went near Nandini. She touched her forehead and asked, "Are you feeling okay?" Nandini shook her head. Her cheeks were red and it looked like she had a fever. "Do you have fever? Shall I call your parents?" asked the teacher. She shook her head, but she still did not look at anyone. Her head was still bowed down. ஓகே, இப்போ என்ன ஆகுது, டீச்சர் கூப்பிட்டும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. டீச்சருக்கு வந்து என்னமோ ரொம்ப விசித்திரமாக தெரியுது. உடனே ரொம்ப சவுண்டாக அவளோட பேரை சொல்கிறாங்க, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் என்ன பண்ணுறா, சும்மா கையை மட்டும் தூக்குறா. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. உடனே டீச்சர் அவள் பக்கத்தில் போயிட்டு ஏதாவது உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நந்தினி வந்து தலையாடுறா. அவளோட சீக்ஸோட ரொம்ப ரெட்டாக இருக்குது. அவள் மேல் கொஞ்சம் சூடுற மாதிரி இருக்குது.
ஃபீவர் வந்த மாதிரி இருந்தோன்னே உனக்கு ஃபீவர் இருக்கா, அம்மா அப்பாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேண்டான்னு சொல்லி அவள் தலையாட்டிடுறான். ஸோ ஆனால் அது வரைக்குமே அவள் என்ன பண்ணுறான்னா அவள் நிமிந்து யாரையுமே பார்க்கல, ரொம்ப கீழே குஞ்சமணியமாக அப்படியே இருக்கிறான். ஓகே. Why does Nandini look so sad? Exclaimed her friends. Her friends pestered her with 100 questions. The questions were about everything what that you think about. They asked her family, her house, her shoes, and even about her street pets. Each question that she was asked, Nandini only answered by shaking her head. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்கா என்னன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அவங்க மண்டக்குள்ள 1000 கொஷின்ஸ் போகுது, எல்லா கொஷின்ஸையும் அவங்க கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம யோசிக்கிற அதே மாதிரி கொஷின்ஸ் தான். வீட்டில் யாரும் திட்டினாங்களா, இவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஏன் அவங்க தெருவில் இருக்கிற பெட்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை உங்கள் ஷூஸ் எதுக்கும் ப்ராப்ளமா, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லா கொஷினுக்கும் அவள் வந்து தலையை மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கிற, வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை. Pandey had enough of Nandini's silence. He had never seen her so dull. He wanted an idea to make her smile. She thought and thought for many hours. Finally, he had an idea. He took out something from his bag and ran to show it to her. He tumbled and it slipped from his hand. It was flying straight to Nandini. She saw something flying towards her and screamed with fear. She closed her eyes and tried to catch it. Thud! She caught it. It was a big green frog. Everyone ran away as they were scared of frog. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பாண்டிக்கு வந்து அவள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது அவனால் தாங்கிக்கவே முடியல. அவள் அப்படி டல்லாகவும் அவள் இருந்ததே கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவகிட்டேருந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து அவன் முகத்தில் வந்து சிரிப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. அவன் பேக்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அவகிட்ட காட்டுறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் கை ஸ்லிப் ஆகிட்டு அது கீழே விழுந்துருது. அது நந்தினியை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்குது. அவளை நோக்கி ஏதோ பறந்து வருது அப்படின்னு சொன்னோன்னே அவள் கத்திட்டு அதை கண்ணை மூடிட்டு அதை டக்குன்னு பிடிச்சிட்றா. பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பார்க்குறா, அது வந்து ஒரு க்ரீன் ஃப்ராக், தட் இஸ் தவளை இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே வந்து தவளைனா பயமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து பயந்து எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. Nandini's eyes were wide open with surprise. Then she burst into laughter. It was rubber frog. As soon as she laughed, her friends and teacher knew why she did not smile or talk to anyone all day. 2 of her front teeth were missing. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நந்தினி வந்து அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு அவளோட சோகம்லாம் போயிட்டு அவள் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுது அவளோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பல்லு விழுந்துருச்சு, அதனால அவள் எதுவுமே பேசவே இல்லைன்றது. லைக் அ ஃபன்னி ஸ்டோரி, ரைட்? ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு சர்டைன் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது. நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இதில் வந்து இந்த வேர்டிங் சொன்னது யார், இல்லை அப்போ அவங்களோட கேரக்டர் அதில் என்னது, அதான் நீங்கள் சொல்லணும். ஓகேயா? டு யூ ஹாவ் அ ஃபீவர் அப்படின்னு சொல்லி கேட்டது யார்? டீச்சர். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டீச்சர். டிட் சம்ஒன் ஸ்கோல்ட் யூ அப்படின்னு சொல்லி கேட்டது யார்? ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட். ஸோ ஏன்னா ஸ்கோல்ட் யூ அப்படின்னு சொல்லி கேட்டது ஒன்று யாராவது திட்டினாங்களா அப்படின்னு கேட்டது வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படி கேட்டா. இவன் என்ன கேட்டிருந்தானா, பாண்டி என்ன கேட்டிருந்தானா, அவங்க அம்மா அப்பா திட்டினாங்களான்னு தான் கேட்டிருந்தான். ஸோ இதில் வந்து டு சம்ஒன், யாரோ ஒருத்தவங்களை உங்களுக்கு திட்டினாங்களான்னு கேட்டது வந்து யாருன்னா ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் கேட்டது. வை டஸ் நந்தினி லுக் ஸோ சேட்? ஏன் நந்தினி வந்து ரொம்ப சோகமாக இருந்தா? பிகாஸ் அவளோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பல்லு விழுந்துருச்சு. ஸோ 2 teeth were missing. her 2 front teeth were missing. அதனால வந்தா. ஆர் யூ ஆல் ரைட்? நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டது யார்? தட்ஸ் ஆல்சோ இட்ஸ் டீச்சர். ஓகே. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஹூ வேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர்ட் இன் த ஸ்டோரி? அவளோட பாண்டி வந்து அவளோட ஃப்ரெண்ட், அவள் ஒன்று, பாண்டி as well as நந்தினி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். How did they go to school? By walking. Why was teacher annoyed? Because she is not answering to the attendance. As Nandini does not answer to the attendance, teacher was annoyed. Did Nandini have fever? Nandiniக்கு fever இருந்துச்சா? No. What was the reason behind Nandini's dullness? Her front 2 teeth were missing. That's why she was dull. Okay. Number the actions of Pandi and Nandini in order. So இதில் என்னன்னா first and as well as
the last one or same. Okay, that is correct orderல இருக்கு. இந்த சென்டர்ல இருக்கக்கூடியது நம்ம வந்து mismatch பண்ணணும். That is order பண்ணணும். Nandini and Pandi were friends. So நந்தினியும் பாண்டியும் friends. So second என்னவா வரணும்? Looked terribly upset one day. She did not respond to Pandi's play. Okay. ஸோ இதில் வந்து செகண்டாக வரக்கூடியது என்னென்னா நந்தினி லுக் டெரிபிளி அப்செட் ஒன் டே. ஓகே, அது வந்து செகண்ட் ஒன். ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு பாண்டிஸ் பிளே, அது வந்து தேர்ட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் பர்சிஸ்டட் ஹர் வை ஷீ வாஸ் அப்செட், தட் இஸ் ஃபோர்த் ஒன். Next, she did not respond to the attendance is fifth one, and Pandi threw a rubber frog on her is the sixth one. This is what the order. Okay, fine. Let us read aloud. So இதை வந்து கொஞ்சம் சத்தமாக நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். Watch and click offer. Get a camera free when you buy a brand new LED TV, 43-inch screen. Will Dolby Atom sound system hurry? This is a limited offer up to 30th August. Contact Bright Vision Television. இப்போ நம்ம படித்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே சர்டன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம இப்போ பண்ணணும். ஓகே, வாட் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அபவுட்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அபவுட் எல்இடி டிவி. வாட் இஸ் ஃப்ரீ ஃபார் எல்இடி டிவி? எல்இடி டிவிக்கு அவங்க ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாங்க? கேமரா. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன்? அந்த டிவியோட ஸ்க்ரீனோட சைஸ் என்ன? 43 inch. வென் டஸ் த ஆஃபர் எண்ட்? பை 30th August. What is the name of the dealer? Bright Vision Television. ஸோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய கொஷின் அதை பார்த்தே நீங்கள் எழுதுறது ரொம்ப சிம்பிளானது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லெட்டர்ஸ் ரைட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக இது. ஓகேயா, இதில் வந்து காமராஜர் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. காமராஜர் பற்றின சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இவங்களா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆடட் இன்ஃபர்மேஷன் ஆன் யோர் ஓன் நீங்களும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2-3 பாயிண்ட் நான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் நான் பண்ணி காட்டுறேன். ரெஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போதுமே வந்து நீங்களாவே ஒரு ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை அப்படியே எழுதுவீங்களே தவிர்த்து உங்களுக்கான ஓன் ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து 2 சென்டென்ஸ் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபார்ம் பண்ணுறேன். மிச்சத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பர்த் ஃபஸ்ட்டு எப்போ, அவங்களோட பர்த் பிளேஸ் எங்கே, அதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலாக எண்ட் பண்ணும்போது அவங்களோட டெத் எப்போ, சென்டரில் வந்து அவங்க என்னென்னலாம் சாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த காமராஜர் பர்த் இஸ் ஆன் 15th July 1903. He born in Virudhunagar, Tamil Nadu. We all known him as a kingmaker and a karma veerar. ஸோ மித்ததெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே ஃபார்ம் பண்ணி அதோட பேராகிராஃபை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஆடட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஐ கேன் டூ fill in the blanks. மீனா went to dash her father. மீனா went to எங்கே மீனா போனா? see her father. மீனா வந்து அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போனா. she studied in that standard, 12th standard. Meena met the official after dash years, 5 years. 5 years ஒருக்க தான் அவங்களை மீட் பண்ண முடியும். Meena met the official after 5 years. Punctuate the following sentence. I play kabaddi daily. ஸோ ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்ட் எப்போதும் எப்படி இருக்கணும்? கேப்ஸில் இருக்கணும். ஸோ ஐ ப்ளே கபடி டெய்லி. ஸோ டெய்லிக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டாட். காவ்யா பாட் ஆனியன், டொமேட்டோ அண்ட் குக்கும்பர். ஸோ ஒரு ப்ராப்பர் நவுனாக இருக்கும்போது அது கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ காவ்யாவில் கே வந்து கேப்ஸ், பாட் ஆனியன், கமா, டொமேட்டோ அண்ட் குக்கும்பர், டாட். ஹூ டுக் கேர் ஆஃப் மீனா? இதில் ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் டபிள்யூ கேப்ஸ், டுக் கேர் ஆஃப் மீனா. மீனா வந்து ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறதுனால மீனாவோட நேமும் எம் கேப்ஸில் இருக்கணும். அப்புறமேட்டு கொஸ்டின் மார்க், பிகாஸ் யார் வந்து அவளை பார்த்துக்கிட்டா அப்படின்றத நம்மக்கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க, அப்போ கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். டீட்ஸ், நீட்ஸ், ஹெல்த், வெல்த், பேர், கேர். ரீசைட் த போயம் வித் த கரெக்ட் இன்டனேஷன். ஸோ போயம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க.
இதில் வந்து அந்த இன் ஃப்ரண்ட், பிட்வீன், பிஹைண்ட் அந்த ப்ரிப்போசிஷன் எது வந்து எதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்தணும். இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த பிக்சர் இதில் கரெக்டு? ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர் தான் கரெக்டு, ஏன்னா அதுதான் பாக்ஸுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். பிட்வீன். ஸோ பிட்வீன் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறத நம்ம பிட்வீன்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் பிக்சர் தான் கரெக்டு. பிஹைண்ட். பிஹைண்ட் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிறது பிஹைண்டுன்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் பிக்சர் தான் கரெக்டான ஒன். வித் திஸ் நம்மளோட இந்த யூனிட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த யூனிட்டில் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பாய் ஃப்ரம் யா மக்ஷியா. பாய்.